ஹாய் காய்ஸ், எவ்வளவோ ஃபுட்ஸ் இருக்குங்க. அது இதுன்னு ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி எவ்வளவோ பேர் இருக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஃபுட் பிரியாணி தாங்க. பிரியாணி லவ்வருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு வேர்டுனா பிரியாணி எமோஷனுங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் மட்டன் 3/4 கிலோ, அதுக்கப்புறம் வெங்காயம் 6 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டொமேட்டோ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா கொத்தமல்லி ஒரு குட்டி குட்டி பவுலு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ 2 எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா அரை ஸ்பூன், 1 கப்பு தயிர், நெய், பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, எனக்கு காரம் இது போதும்னு எனக்கு போதும். அதுக்கப்புறம் பிரியாணி எசன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இருந்துச்சுன்னா ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். அப்புறம் பாஸ்மதி ரைஸை நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். வெறும் 20 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, குழஞ்சிரும் சாதம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. நான் வடிக்க தான் போகிறோம். பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே இந்த ரைஸ் அதில் போடுறோங்க. போட்டுட்டு ஒரு 80% வரைக்கும் வடித்தா போதும். ரொம்ப வெந்துடக்கூடாது. ரைஸு பாதி வெந்தும் பாதி வேகாத மாதிரி தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக வடித்து நல்ல தண்ணியை இருத்து எடுத்துக்கோங்க. தண்ணி வேணால் வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. 100 கிராம் எண்ணெய், எண்ணெய் 3/4 டம்ளர் இருந்தால் போதும். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அன்னாசி பூ என்னென்ன தாளிக்காமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க, தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுல. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் சைடெல்லாம் ஒட்டாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடணுங்க. இந்த பச்சை வாடை போடணுங்க, அதுதான் இதோட மெயின் பாயிண்ட். இதில் இப்போது தேவையான அளவு இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக உப்பு போட்டுருங்க. நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி அதில் போட போகிறோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே அதில் போட்டுருவோங்க. போட்டுட்டு தயிர், அந்த 1 கப் தயிரை அதில் போட்டுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிரியாணி எசன்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணாடி பரவாயில்ல, நம்ம மசாலா போட்டிருக்கோம், பிரச்சனை இல்லை. நான் இருக்குது அதனால் 2 சொட்டு ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா நீங்கள் வதக்கணும். அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினோடனே பாருங்கள், தெரியுதுங்களா, எண்ணெய் தனியாக பிரியணும், அதுதான் இந்த வதங்கின ஸ்டேஜ். இப்போது மசாலா நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 3/4 கிலோ மட்டனை போட போகிறோம். 3/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 1/2 கிலோ ரைஸ் போதுங்க. நான் 1/2 கிலோ ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மட்டனை வேக வைக்க போகிறோம். இதுக்கு மட்டனுக்கு இப்போ மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இந்த மட்டனுக்கு போதும், சாதத்துக்கும் போதும். ஏன்னா மட்டன் தண்ணி விடும், அதனால் இது போதும். ஊற்றதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மட்டனை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் போட்டுக்கோங்க. 4 விசில் போதும். உங்களுக்கு எவ்வளோ வேக வைக்கணுமோ அந்த அளவுக்கு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம், அவங்க குக்கரை பொறுத்து. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ நல்லா வெந்துருச்சு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இந்த டைமில் இந்த வேக வச்ச ரைஸை எடுத்து போடுறேங்க. ரைஸ் ஃபுல்லாக வேவலை, 80% வெந்திருக்கு. ஸோ போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக ரைஸை மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த ரைஸ் வரைக்கும் தான் இருக்குது, ரொம்ப எக்ஸஸாக தண்ணி இல்லை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கரெக்டாக இந்த ரைஸ் மூழ்கிற அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி நீங்கள் இந்த ரைஸ் நீங்கள் வடிக்கும் போது தண்ணி அதான் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக இந்த பாருங்கள், ரைஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நம்ம இதை குக்கரை போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் இல்லை 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் தாங்க வைக்கணும். விசில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே
இந்த குழஞ்சி போயிடும். கரெக்டாக இந்த தண்ணி இது போதும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வெந்து எடுத்துட்டேன். கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் நான் வைக்கல, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் வச்சேன். ஏன்னா ரைஸ் ஏற்கனவே நல்லா வெந்தனால இவ்வளோ எனக்கு போதும் நான் வச்சுருக்கேன். நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சுல. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரைத்தாவோ இல்லைன்னா வந்து கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.